கர்நாடகாவில் இருக்க குதிரைமுகா சிகரத்துக்கு வந்து போன ஜூலை 5, 6 என்னை சேர்த்து ஒரு 34 பேர் கொண்ட ஒரு பெரிய டீமாக ட்ரெக்கிங் போயிட்டு வந்தோம். கர்நாடகாவிலே வந்து அதான் 2வது உயரமான சிகரம். அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். நாங்கள் போன 34 பேரில் 32 பேர் உச்சிக்கு போயிட்டோம். ஒரு 2 பேர் வந்து அவங்க வயசு காரணமாக உச்சிக்கு மட்டும் வர முடியல. 80% பயணம் வெற்றி தான். மொத்தமாக பயணம் அனைத்து பேருக்குமே வெற்றி தான். நம்முடைய அடுத்த குதிரைமுகா பயணம் வந்து ஆகஸ்ட் 23, 24 போக போகிறோம். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் நம்ம கூட சேர்ந்து வந்துடுங்க. இப்போ நம்ம ஏன் ட்ரெக்கிங் போகணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்போ நாங்கள் 34 பேர் மலைக்கு போனோம்ல, 34 பேருமே வந்து ஒரே இடத்துல ஒரே காலநிலையில் கிட்டத்தட்ட ஒரே டயத்தில் தான் அந்த மலையில் இருந்தோம். ஆனால் 34 பேரோட நினைவுகளுமே வெவ்வேறானது. அந்த 34 பேர் சொல்லக்கூடிய கதை, அவங்க உணர்ந்தது, அவங்க பார்த்தது, அவங்க தொடர்பு படுத்திக்கிறது, அது எல்லாமே வேறு வேறு மாதிரி. அது கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 34 வித்தியாசமான கதைகள் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து நினைவுகள் இருக்கும். பள்ளி காலத்தில் நினைவுகள் இருக்கும், காலேஜு, அப்புறம் வாழ்க்கையில் இந்த மாதிரி பல நினைவுகள் இருக்கும். ஆனால் 90% நினைவுகள் வந்து எல்லா பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 10% தான் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வித்தியாசப்படும். மற்றபடி 90% நினைவுகள்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். மலைகளுக்குள்ளே பயணிக்கும் போது நமக்கு உண்டாகிற நினைவுகள் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் ஒரு புது வித்தியாசமான கதை. அது வந்து ஒவ்வொருத்தருடைய பயணத்திலையும் ஒரு வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டாகும். அந்த நினைவுகளுக்கு வந்து விலை மதிப்பே இருக்காது. அது வந்து நீங்கள் மலைகளுக்குள்ளே பயணித்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நினைவுகள் கிடைக்கும். அது வேறு எந்த இடத்துலையும் அந்த நினைவுகள் கிடைக்காது. அதனால் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணால் தான் அந்த மாதிரியான உங்களுக்குன்னு ஒரு கதை, உங்களுக்குன்னு ஒரு நினைவுகள் உண்டாகும். எப்போ வாய்ப்பு இருக்கோ நம்ம கூட சேர்ந்து வந்துடுங்க. இப்போ ஆகஸ்ட் மாதம் இல்லாமல் செப்டம்பரில் கூட போவோம், அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு டேட்டை பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சும்மா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகணும், எனக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்றக்காக மட்டும் பிளான் பண்ண மாட்டேன். எங்கே எப்போ போகணும் அப்படின்றது இருக்குது. ஆடி மாதத்தில் வந்து ஆர்ப்பரித்து ஓடிக்கிட்டு இருக்க அருவிகள், பெரிய பெரிய பெரும் நதிகள் எல்லாமே வந்து ஆவணி மாதம் ஆகும்போது அப்படியே அமைதி ஆயிரும். அதுக்கு அடுத்தடுத்த மாதத்துலாம் வந்து இன்னும் மௌனமாயிரும், சத்தமே இல்லாமல் ஆயிரும். தென்மேற்கு பருவ காலத்தில் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அதோட உச்சபட்ச அழகில் இருக்கும். அதுக்கான டயத்தில் நம்ம அங்கே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6200 அடி உயர சிகரத்தில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகிற அனுபவம், அதனால கிடைக்கக்கூடிய நினைவுகள்ன்றது இருக்குல்ல, அது வந்து வித்தியாசமானது. நீங்கள் ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா அந்த பயணம் வேறு, செப்டம்பரில் வரீங்க அப்படின்னா அந்த பயணம் வேறு. அதுவும் இடம்லாம் ஒன்று தான். ஒவ்வொரு முறையும் கிடைக்கக்கூடிய அனுபவம், உங்களுக்கு உண்டாகக்கூடிய நினைவுகள் இருக்குல்ல, அது வந்து மாதம் மாறும்போது உள்ள வித்தியாசமும் நிறையா இருக்கும். இந்த வீடியோ கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ எங்கே போகிறோம்னா அந்த குரூப்பில் அப்டேட் வந்துடும். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ட்ரெக்கிங் பிடிக்குமோ உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெருசாக நம்ம ஐடி ஒன்றும் பெருசாக அப்போலாம் ரீச்சே ஆகிறது இல்லை. நேரடியாக வர முடியாத டிஜிட்டல் நண்பர்கள் வந்து எனக்கு செய்யக்கூடிய உதவி அதுதான். சரி, போயிட்டு வரேன். அடுத்து ஆகஸ்ட் 16, 17 கபினி பயணத்துக்கு போகிறோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.